Hi students, welcome to BB Max 10th Standard Max 3rd chapter exercise 3.17 4th sum பார்க்கலாம். If a equal to 5 4 3 1 minus 7 9 3 8 2 then find the transpose of a கேட்டிருக்கிறாங்க. a வந்து 5 4 3 1 minus 7 9 3 8 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட a transpose tனா transpose A transpose கேட்டுக்கிறாங்க. டிரான்ஸ்போஸ்னால் இங்கே இந்த ரோவையெல்லாம் இப்படி காலமாக எழுதிடணும், காலமையெல்லாம் ரோவாக எழுதிடணும், அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ 5 1 3ங்கிறது காலமாக இருக்குது. அப்போ அது ரோவாக எழுதணும்னா இங்கே 5 1 3ன்னு இங்கே இப்படி வந்துடும். அதே மாதிரி இங்கே 4 minus 7 8ன்னு இருக்குது, அதையே இப்படி இந்த மாதிரி ரோவில் எழுதணும். அப்போ 4 minus 7 8. அதே மாதிரி 3 3 9 2ன்னு இருக்குது, இதையே இப்படி ரோவாக எழுதிடணும் 3 9 2. அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். இந்த அப்படியே ரோவையெல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோவாகவும் எழுதிடணும், அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு 5th சம் கேட்டிருக்கிறாங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு இங்கே √7 -3 -√5 2 √3 -5 தென் ஃபைன் டிரான்ஸ்போஸ் ஆஃப் -ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஏ -ஏவோட அதோட டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஏ வந்து √7 -3, அடுத்தது -√5 2 -√3 -5ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து -ஏ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ -ஏங்கிறது வந்து இந்த ப்ளஸ்ஸை எல்லாம் மைனஸ் பண்ணிடணும், -எல்லாம் ப்ளஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே -√7 இருக்குது, அப்போ +√7 இருக்குது, இதை வந்து -ஏன்னு எழுதும்போது -√7. இங்கே -3னா இங்கே +3, இங்கே -√5னா இங்கே +√5, இங்கே +2னா இங்கே -2, இங்கே √3 +√3, இங்கே -√3, இங்கே -5னா +5. இதுதான் -ஏ. இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ரோவையெல்லாம் காலமாக எழுதிடணும். இப்போ இங்கே -7, இங்கே +√5, இங்கே -√3 இருக்குது, இதே அப்படியே இந்த பக்கம் ரோவாக எழுதிடணும். அப்போது -√7 இந்த +√5 நெக்ஸ்ட் இந்த -√3 இந்த ரோவை இப்படியே இந்த காலமை இப்படியே ரோவாக எழுதிடும். அதே மாதிரி இந்த காலமையும் இப்படி ரோவாக எழுதிடும். அப்போ இங்கே 3, இங்கே -2, இங்கே +5. இதுதான் வந்து -ஏவோட டிரான்ஸ்போஸ். 6th சம் பார்க்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் வெரிஃபை ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு கேட்டுருக்குறாங்க. ஏ ஈக்குவல் டு 5 2 2 -√17 0.7 5/2 831 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் அப்படியே ரோவையெல்லாம் காலமாகவும் எழுதிடணும். இப்போ இங்கே 5 2 2 ரோ இருக்குது, இதே அப்படியே காலமாக எழுதணும்னா 5 2 2. அடுத்தது -17 0.7 5/2 இருக்குது, இது -√17 0.7 5/2. அடுத்து 831னா 831. இந்த ரோவையெல்லாம் அப்படியே காலமாக எழுதிடணும், அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதையும் வந்து திருப்பியும் நம்ம டிரான்ஸ்போஸ் எழுதணும்னா இங்கே 5 இது இந்த ரோவையெல்லாம் வந்து காலமாக இப்படி எழுதிடணும். அப்போ 5 -√17 8ங்கிறது வந்து இங்கே காலமாக எழுதணும்னா 5 -√17 8ன்னு வரும். அடுத்த ரோவில் வந்து 2 0.7 3ன்னு இருக்குது இந்த ரோ, இதையும் இப்படி காலமாக எழுதணும்னா இங்கே 2 0.7 3ன்னு வரும். அடுத்தது இந்த 2 5/2 1ங்கிறத காலமாக எழுதணும்னா 2 5/2 1ன்னு வந்துடும். அப்போ இது வந்து ஏவே தான் அப்படியே. இங்கே இந்த ஏ வந்து 5 2 2 இருக்குது, இங்கேயும் அதே தான் இருக்குது. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இது, ரைட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.